ஹாய் எவ்ரிவான், ஃபைனலி நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் இந்த ஆரி கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃப்ரீ ஆரி கிளாஸஸ். ஓகே, இந்த ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் நான் வந்து லெவல் பை லெவலாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லெவல் 1. இந்த லெவல் 1 நீங்கள் தரமாக கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் நம்ம கண்டிப்பாக போகலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல் 1க்குள்ளே மெட்டீரியல்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன காட்டியிருக்கணும். ஸோ இது தான் நம்ம லெவல் 1க்கு நம்மளுக்கு தேவைப்படும். ப்ளஸ் நம்மளுக்கு ஆரி ஸ்டாண்ட் தேவைப்படும். ஸோ அதுவும் நான் லாஸ்ட்டில் ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜரி த்ரெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ லெவல் 1ல் வந்து ரொம்ப திங்ஸ் இருக்காது, கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். அண்ட் நம்ம ஜரி த்ரெட் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஜரி த்ரெட் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது மறக்காமல் இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டும் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ சில்க் த்ரெட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வாங்கும்போது நீங்கள் 3 த்ரெட் வாங்கிக்கோங்க. ஏன்னா 3 பண்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு த்ரெட் வச்சு நம்ம ஆரி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டபுள் த்ரெட் வச்சு தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 3 வாங்குறீங்கன்னா 2 வந்து ஒரே ஷேடாக இருக்கணும். ஓகே, 2 த்ரெட் வந்து ஒரே ஷேடாக இருக்கணும், ஒரு த்ரெட் வந்து வேறு கலரில் இருக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டபுள் த்ரெட் வச்சுட்டு தான் நம்ம சில்க் த்ரெட் பண்ணுவோம். ஸோ அந்த டியூட்டோரியல் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அண்ட் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று எல்லோ கலர் எடுத்திருக்கேன், ஒன்று க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம டபுள் ஷேடில் கூட நம்ம சில்க் த்ரெட் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 த்ரெட் வாங்கிக்கோங்க. 2 த்ரெட் ஷேட் வந்து சேமாக இருக்கணும், ஒரு த்ரெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு கட்டர். ஓகே, நம்ம த்ரெட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு நம்ம கட்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆரி நீடல். ஆரி நீடலில் நம்மளுக்கு 3 டைப் நம்ம பார்க்கலாம். ஆரி நீடல்லையே வந்து த்ரெட்டுக்குள்ள நீடல் இருக்குது, அதுக்கப்புறம் பீட்ஸ்க்கு உள்ள நீடல் இருக்குது, அண்ட் நம்மளுக்கு அப்புறம் வந்து ஜர்தோசிக்கு உள்ள நீடலும் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பும் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு நீடலுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹூக். எம்ப்ராய்டரி ஹூக்குன்னு சொல்லுவாங்க, ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பழைய ப்ளவுஸு யூஸ் பண்ணாத ஒரு பழைய துணிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் காட்டனாக இருக்கணும். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் தேவைப்படும். ஸோ நம்ம எப்படி நம்ம ஃப்ரேமில் வந்து க்ளோத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 2 இருக்கும், 2 ரிங் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 ரிங்கில் ஒரு ரிங் வந்து எம்டியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட க்ளோத்தை வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இந்த ஹூக் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட க்ளோத்தை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். ஓகேவா? நம்மளோட க்ளோத்து வந்து நம்ம ஃப்ரேமுக்கு வெளியில், அதாவது அவுட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ச்சு கிட்ட நான் இங்கே கொஞ்சம் அவுட் சைடில் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா நீங்கள் அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபேப்ரிக்கு வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். க்ளோத்தையும் நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரூவும் நல்லா நீங்கள் டைட்னர் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவாக பண்ணுங்கள். ரெண்டுமே ரொம்ப இழுக்காதீங்க க்ளோத்தை. அதே மாதிரி ரொம்ப ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இழுக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரேமில். அண்ட் நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு ரப்பர் பேண்டை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி நான் கட்டிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஆரி ஒர்க் பண்ணும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா?
நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களா, நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு செக்கிங் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஆரி நீடில் இருக்குல்ல, அந்த ஆரி நீடிலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ளோத் வந்து சுருங்குதா இல்லை நல்லா ஸ்டிஃபாக நிற்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஸ்டாண்டு, அதாவது இது எம்ப்ராய்டரி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. நான் அது எம்ப்ராய்டரிக்காக வாங்கி வச்சுருந்தேன். உங்களுக்கு மினி ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் 18 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. அது நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இது தான் ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம். இது வந்து 18 இன்ச்சஸ். உங்களுக்கு வந்து 18 இன்ச்சஸ்னால் 8 இன்ச்சஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா 16 இன்ச்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது தான் ஆரி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைப் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரியில் நம்ம சிட்டியில் நம்ம என்னென்ன கிடைக்குதோ நீங்கள் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஸ்டாண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸு, ஸ்லீவ் எல்லாமே ஒன் டைம்லேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம லெவல் 1க்கு இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து போதும். இது நம்ம ஃபினிஷ் பண்ண நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.